Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET UG 2024 அப்ளிகேஷன்ல மிகப்பெரிய டவுட். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரோல் நம்பர் தான் போடணும், நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் தான் போடணும். மிகப்பெரிய கன்ஃபியூஷன். நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்ப நிலை. இதற்கு தெளிவான விளக்கத்தை நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இங்கே ஹையர் செகண்டரியா சிபிஎஸ்சியான்னு செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னு செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு வருஷம் போகிறேன்னு வச்சுங்க, ஹெச்எஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு தான் கேட்குது. சரி, அதே இடத்துல ஹெச்எஸ்சின்னு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் செலக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், ஹெச்எஸ்சி பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு கேட்குது. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர்னா தட் இஸ் பர்மனன்ட். ரோல் நம்பருங்கிறது அரியர் எக்ஸாம் எழுதணும், ஃபெயில் ஆகி போயிட்டு எழுதணும்னா நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உள்ள மார்க் சப்ஜெக்ட் வைஸ் என்ட்ரு பண்ணும்போது நம்ம ரோல் நம்பர் போடுறது தான் சரி, ரிஜிஸ்டர் நம்பர் போடுறது தவறு அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாதத்தை முன்வைக்கிறீங்க. ஆரோக்கியமான வாதம், தவறுன்னு நான் சொல்லலை. பட் த திங் இஸ், நான் ரிஜிஸ்டர் நம்பர் தான் போடணும்னு சொல்கிறேன். ஏன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே விளக்கத்தை கொடுக்குறேன். இப்போ நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேஜில் தான் நமக்கு டவுட் வருது. ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் போடணுங்கிறாங்க, நான் உட்பட. ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோல் நம்பர் போடணும் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ரோல் நம்பர் வேணும்னா ரோல் நம்பர்னு நேம் கொடுத்துருக்க போகிறான், ஏன் ரெஜிஸ்டர் நம்பர்னு கொடுக்குறாங்க? நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ரோல் நம்பர் வேணும்னா ரோல் நம்பர்னு கொடுக்குறாங்க. இதே பேஜ்லேயே பாருங்க, நீட்ல உங்களோட ரோல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். நீட் எக்ஸாம்ல ரோல் நம்பர் என்ன, இங்க பாருங்க, நீட்டுக்கு ரோல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். ஏன் நீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுக்கல? ரோல் நம்பர்னு இங்க கொடுத்த அவங்களுக்கு நீட் டீடைல்ஸ்ல ரோல் நம்பர்னு கொடுத்த அவங்க ஏன் இந்த இடத்துல ரோல் நம்பர்னு கொடுத்துருக்க கூடாது? ரோல் நம்பர் வேணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர்னு ஏன் கொடுத்துருக்காங்க? சரி, அதுவும் போகட்டும். இப்போ அந்த இடத்துல ரோல் நம்பர் தான் போடணுயா, நீ தப்பா சொல்ற, ரெஜிஸ்டர் நம்பர் போடக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்லாம் கண்டக்ட் பண்றாங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா கூப்பிட்டு கேட்கட்டும், என்ன ரெஜிஸ்டர் நம்பர் ஏன் தம்பி போட்ட, ரோல் நம்பர் தானேப்பா போட்ட அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா, அதாவது சப்ஜெக்ட் வைஸ் மார்க் ரோல் நம்பர் தானே நாங்கள் கேட்டிருக்கோம், போட்டிருக்கணும், நீ ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், இது என்னங்கய்யா அப்படின்பேன், ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிம்பாங்க. நீங்கள் என்னங்கய்யா கேட்டிருக்கீங்க அப்ளிகேஷனில்? இந்த அப்ளிகேஷன் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன், அப்ளிகேஷன் போட்டதும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே டைட்டில் என்னங்கய்யா இருக்குது? ரெஜிஸ்டர் நம்பர். மார்க் ஷீட்டை எடுத்து காமிப்பேன். இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் எங்கெங்கய்யா கொடுத்துருக்கீங்க? பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மேலே இருக்குப்பா, அந்த சிபிஎஸ்சினா ரெஜிஸ்டர் நம்பர் மேலே இருக்குப்பா, அதை தானே நான் இங்கே என்ட்ரு பண்ணணும். நீங்கள் ரோல் நம்பர்னு கேட்டிருந்தா நான் ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணவங்களை கூப்பிட்டு ஏன் ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்க, ரெஜிஸ்டர் நம்பர் தானே நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க? இது நான் இன்னசென்ட்டாக இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். சரி, அதுக்கு அடுத்து இதெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சுடுவோம். ஐயோ, அவங்க சொன்னதுனால நான் தப்பா போட்டுட்டேன், இவங்க சொன்னதுனால தப்பா போட்டேன், யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது, நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அதற்காக நம்ம இங்கே இல்லை. எப்போவுமே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதற்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணுமே தவிர, இந்த அவங்களால தான், இந்த இவங்களால தான், இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க சொல்லி நான் போட்டேன். நிறைய பேரண்ட்ஸ் இதுவும் சொல்லிட்டாங்க, இந்த செந்தில்நாதன் சொன்னதுனால நான் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டேன், இப்போ ரோல் நம்பர் போடணும் போல இருக்கு, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கான், நம்ம என்ட்ரு பண்ணிருக்கோம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கூப்பிட்டு கேட்டா கூட ரெஜிஸ்டர் நம்பர் தான் கேட்டிருக்கீங்க, போட்டிருக்கோம்னு சொல்லிடலாம். சரி சார், இப்போ ரோல் நம்பர் போட்டுட்டோம், நீங்க சொல்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ரோல் நம்பர் போட்டுட்டோம், என்ன பண்றது? நத்திங் டு வரி. ரெஜிஸ்டர் நம்பர் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ரோல் நம்பர் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி யாரையும் கூப்பிட்டு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதே போல குரூப் கோடு நமக்கு வந்து மோஸ்ட்லி 2503 இருக்கு. உங்களோட மார்க் ஷீட்ல உங்க குரூப் கோட் கீழே கொடுத்துருப்பாங்க, 12th மார்க் ஷீட்ல ஹெச்எஸ்சிக்கு, அதை பார்த்து கரெக்டா என்டர் பண்ணுங்க. சிபிஎஸ்சிக்கு குரூப் கோடு 1001 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிக்கும் சிபிஎஸ்சிக்கு. ஸோ சிபிஎஸ்சி குரூப் கோட் பத்தி ஒரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பவும் சொல்றேன், நான் எஸ்கேப் ஆகிறதுக்காகவோ இல்லை மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காகவோ நான் இந்த விஷயத்தை அவங்க முன்னாடி முன் வைக்கலை. 2016 நம்ம நீட் அப்ளிகேஷன் போடுறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரெஜிஸ்டர் நம்பர்னு கேட்குற இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்றது சேஃப். ஒருவேளை ரோல் நம்பர் போட்டிருந்தீங்க, சீரியல் நம்பர் போட்டிருந்தீங்க, நோ நீட் டு வரி, அது உங்கள் மார்க் ஷீட்டில் தான் இருக்குது. மார்க் ஷீட்டில் இருக்க டேட்டாவை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவங்க அதை ஒரு
தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, அதுவும் அக்செப்ட் பண்ணப்படும். இதுதான் விளக்கம். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், இதை நினச்சி பதறவும் வேணாம். ரோல் நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி. நான் ஏன் ரெஜிஸ்டர் நம்பர் போடணும்னு சொன்னேன்னு நீங்கள் கேட்பீங்க. அவங்க கேட்டிருக்கிறத நான் போட சொல்லி சொன்னேன், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எந்த பதற்றமும் அடையாதீங்க. ரோல் நம்பர் போட்டிருந்தாலும் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருந்தாலும் நோ நீட் டு வரி. தேங்க்யூ, டேக் கேர், பை, சி யூ ஆல்.